கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். There is no fear in love, but perfect love drives out fear. 1 John 4:18. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ரோசின்ற ஒற்றை தாய்க்கு சாலமன்ற ஒரு மகன் இருந்தானா. அவனுக்கு அவ அன்பும் விசுவாசமும் திட நம்பிக்கையும் கற்று தந்தாளா. இப்ப சாலமன் பெரியவனாகி அவன் சொந்தமாவே பிசினஸ் ஆரம்பிக்க போறானா. ஆனா தொடங்கும் நாள் நெருங்கும் போது ஒரு பயம் மெல்ல மெல்ல வந்துதா. அவன் தோல்வி அடைந்தா என்ன பண்ணுவான்? என் வேலைக்கு யாரும் நம்பிக்கை வைக்கலன்னா நான் என்ன பண்றது? எல்லாமே தவறா போய்விட்டா நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டே இருந்தானா. ஒரு இரவு சாலமன் பால்கனியில அமர்ந்து நகரத்தின் வெளிச்சங்களை பார்த்தபடி கவலையா இருந்தானா. அதை கவனித்த ரோசி அமைதியா வந்து அவன் பக்கத்துல நின்னாளா. என்னாச்சு, நீ ஏன் கலங்கி போயிருக்கன்னு கேட்டாளா. அதுக்கு சாலமன் சொன்னானா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வெற்றி பெறுவேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. ரோசி அவன் கையை பிடித்து நிதானமா சொன்னாளா, அன்பில் பயம் இல்ல, முழுமையான அன்பு பயத்தை துரத்திடும். உன்னோட எனது அன்பு இருக்கு, என்னோட ஆதரவு இருக்கு, என்னோட ஜபமும் இருக்கு, அதுக்கும் மேலாக தேவனுடைய முழுமையான அன்பு உன்னோட இருக்குன்னு சொன்னாங்களாம். அந்த வார்த்தைகள் சாலமன் மனதுல ஒரு அமைதியை ஊற்றுச்சான். சிறு வயது முதல் தன்னை தாங்கிய அதே அன்பு இன்னும் தன்னோடு இருக்கிறத அவன் உணர்ந்தானா. அடுத்த நாள் பிசினஸ் ஆரம்பித்ததா. சில பிரச்சனைகள் வந்துதான், சில சந்தேகங்களும் வந்துதான். ஆனா அவனுக்கு பயம் வந்த போதெல்லாம் அந்த வசனத்தை நினைத்து கொள்வானா. அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்ற வசனத்தை அவன் சொல்லிக்கொண்டே இருந்தானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தன்னம்பிக்கை வளர ஆரம்பித்ததா. அவனுக்கு நிறைய கஸ்டமர்கள் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்களாம். வாய்ப்புகள் அவனுக்கு திறக்க ஆரம்பித்ததா. ரோசி பொறுமையோட பார்த்தாலாம். இப்போ அவன் பயத்துல இல்ல, அன்புல நிமிர்ந்து நின்றான்னு சொன்னாங்களாம். ஒரு தாயின் அன்பு வலிமையை தரும், ஆனா தேவனின் அன்பு வாழ்க்கைக்கு தைரியத்தை தரும். தேவனின் அன்பு உள்ள இடத்தில் பயம் எப்பவும் தங்கவே முடியாது, நம்பிக்கை மட்டும் வளர்ந்து நிற்கும். ஆமென்.